இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 Today's Bible verse. But your chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people. 1 Peter chapter 2 verse 9. பழைய ஏற்பாட்டில் தேவனை தொழுவதற்கான வேலையை ஆலயத்தில் செய்தவர்களை ஆசாரியர்கள் என்பார்கள். இந்த ஆசாரியர்களுடைய வேலை பலியிடுவதாகும். ஜனங்கள் கொண்டு வருகிற பலிகளை அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் செலுத்துவதுதான் அவர்களுடைய வேலை. இன்றைக்கு தேவன் நம்மை ஆசாரியர்கள் என்கிறார். நாமும் பலிகளை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் செலுத்த வேண்டிய பலி என்ன தெரியுமா? தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர் என்கிறார் பேதுரு. தேவன் நல்லவர் என்கிற சந்தோஷமான காரியத்தை மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டியது இன்றைக்கு நம்முடைய கடமை. நாம் இன்றைக்கு செலுத்துகிற பலி அதுதான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை சந்திக்கும் யாராவது ஒருவரிடம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்வீர்களா? அப்படியெனில் அது நீங்கள் செய்கிற ஆசாரிய வேலை. அது உங்களுடைய தொழுகையின் ஒரு பகுதி. ஏனெனில் உலகத்திற்கு உயிரோட்டத்தை எடுத்து செல்கிற வாய்க்கால்களாக விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்று பரலோகம் காத்திருக்கிறது. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.